Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி குயிக்காக இட்லி மாவு இருந்தால் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 2 கப் இட்லி மாவு இருந்தால் போதுங்க. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ரொம்ப டேஸ்டியான நல்ல கிறிஸ்பியான உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே சுலபமாக இந்த ரெசிபி செஞ்சிடலாங்க. வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 சின்ன கப்பில் பாருங்கள், இந்த கப்பில் தான் நான் மாவு எடுத்துக்கிறேன். 2 சின்ன கப்பில் நான் வந்து இட்லி மாவு எடுத்திருக்கேன். புதுசாக அரைச்ச இட்லி மாவு நல்லா இருக்காதுங்க. ஒரு நாள் புளிச்ச மாவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ 2 கப் அளவு இட்லி மாவு எடுத்துக்கிட்டாச்சு. இதில் ஒரு 2 சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க, சமையல் சோடா. 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம இட்லி மாவுலையும் உப்பு சேர்த்துருப்போம். இருந்தாலும் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 2 கப் மாவு எடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் மைதா மாவு வேண்டான்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவு கூட இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இட்லி மாவோட நம்ம மைதா மாவு 1 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இட்லி மாவோட மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இந்த அளவுக்கு திக்காக வந்துடுது. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். ஜீனி 2 கப் மாவு எடுத்துருந்தீங்கன்னா 1 கப் ஜீனி கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஜீனியை சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணும்போது அந்த இட்லி மாவுடைய ஈரத்தில் இந்த ஜீனி கரைஞ்சி நமக்கு நல்ல ஒரு இளக்கம் கொடுத்து ஒரு லிக்விடான பதத்துக்கு வரும். நீங்கள் அதனால் எக்ஸஸாக தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். நமக்கு இந்த போண்டா மாவு வந்து நல்லா திக்காக கெட்டியாக தான் இருக்கணும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அந்த ஜீனி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா இளக்கம் கொடுத்து வரும். முதல்ல எவ்வளோ திக்காக இருந்தது, இப்போ ஜீனி போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இலகிக்கிட்டே வருது பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஜீனி சேர்த்த பிறகு லிக்விடாக மாறிடுச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் நான் மைதா மாவு சேர்த்து இந்த பேட்டரை வந்து நான் திக்காக வச்சுக்கிறேன். நான் இன்னொரு 1/4 கப் வரைக்கும் நான் மாவு இதில் சேர்த்துருக்கேங்க. 1/4 கப்பு மொத்தம் மைதா மாவு இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக்காக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கப் இட்லி மாவுக்கு 1/4 கப்பு வரைக்கும் மைதா மாவு நமக்கு தேவைப்படுது. 1 கப் முதல்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா எவ்வளோ திக்காக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மிச்சம் இருக்க 1/4 கப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 கப் ஜீனி சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய போண்டா நல்லா குண்டு குண்டாக நல்லா புசு புசுன்னு எழும்பி வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் நம்மளுடைய மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நீங்கள் மாவை இந்த மாதிரி கையில் எடுத்து இப்படி எண்ணெயில் போடும்போது இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். எண்ணெய் நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு காஞ்ச பிறகு நம்ம குட்டி குட்டி போண்டாவாக இதை போட்டுக்கலாம். அதுவே நல்லா மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். ஒரே மாதிரி சைஸில், கொஞ்சம் ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் நல்லா மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம ஜீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் இருந்தால் டக்குன்னு வெளியில் கலர் மாறிடும், உள்ளே வந்து மாவு நமக்கு வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக வேக விடுங்க. இப்போ கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அதே சமயம் நமக்கு இந்த எண்ணெயுடைய சலசலப்பும் கொஞ்சம் அடங்குற வரைக்கும் நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நமக்கு ஈவனான கலர் கிடைக்கும். பாருங்கள், இப்போ நல்லாவே நம்மளுடைய போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம இதை எண்ணெயிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் நல்லா மாறின பிறகு நீங்கள் எடுத்து வச்சுருங்க. நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இந்த போண்டா இருக்குங்க. இட்லி மாவு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இப்போவே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் டைமில் டீ அல்லது காஃபியோடு இந்த ஸ்நாக் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.